सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। सदाशिवसमारंभां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेद विभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। भूमिष्ठापि न यात्र भूस्त्रिवदोऽप्युच्चैरधस्थापि या बद्धा भुवि मुक्तिदास्युरमृतं यस्यामृता जन्तवः या नित्यं त्रिजगत्पवित्रतटिनी तीरे सुरैः सेव्यते सा काशी त्रिपुरारिराजनगरी आयादपायाज्जगत् पितृस्तपापां त्रिदशैर्दुरापां गंगा सदापां भवपाशशापां शिवा विमुक्ताम् अमृतैकशुक्तिं मुक्ता विमुक्तां न परित्यजति। क्षेत्रं पवित्रं हि यथा विमुक्तं नान्यत्तथा यत्श्रुतिप्रयुक्तं न धर्मशास्त्रैर्न च दैः पुराणैः तस्मात् शरण्यं हि सदा विमुक्तं नाविमुक्तसमं क्षेत्रं नाविमुक्तसमागतिः नाविमुक्तसमं लिंगं सत्यं सत्यं पुनः पुनः न गायत्री समो मंत्रः न काशी सदृशी पुरी न विश्वेश समं लिंगं सत्यं सत्यं पुनः पुनः अविमुक्तं परित्यज्य योऽन्यत्र कुरुते रतिं मुक्तिं करतलान् मुक्त्वा सोऽन्यां सिद्धिं गवेषयेत्। एकोनविंशोऽध्यायः। ध्रुवलोकवर्णने ध्रुवोपदेशवर्णनम्। 21வது அத்தியாயம். காட்சிகண்டத்துல துருவலோக வர்ணனம் அப்படிங்கிறதுக்குள்ள துருவ உபதேச வர்ணனம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறது. துருவ நட்சத்திரத்தை பார்த்து துருவலோகத்தை பார்த்துட்டு அவ நிக்கிறா அப்படிங்கிறத பார்த்தோம். தன்யாஸ்தா யோஷிதோ லோகசபாக்யாः சுத்த யுத்தயா அருந்தத்யா பிரசங்கே யா நாம अपि परिगृह्णते यदा अधिव्रता नाम तु कथा अस्मद्भवने भवेत् तदा प्राथमिकीं रेखां ஏஷா அலங்குருதே சதி அப்படின்னு அருந்ததிய பத்தி உயர்வா சொல்லி முடிச்சுட்டு ருவத்தோர் இதி சங்கதாம் ததா கணயோர் வைஷ்ணவயோர் முதாவகாம் துருவலோக உபாகதா ததா நயனாதித்யம் அதத்யவர்ஜிதா என்பதாக துருவலோகத்தை அடைந்தார்கள்னு சொல்லி இந்த 20வது அத்தியாயம் காட்சிகண்டத்துல பூர்ணமாச்சு. 18வது அத்தியாயம் பூர்ணமாச்சு. இப்ப ஏகோனவிம்சதி 19வது அத்தியாயம் ஆரம்பிக்கிறது. இவசர்மோவாச்ச திஷ்டன்னேகேன பாதேன ஓயம் பிரமதி சத்தமௌ அநேக ரசனா வியக்ரஸ்தாக்ரோ வியக்ரலோச்சனः திரிலோகீ மண்டபஸ்தம்ப சன்னிபோ பாபிராவிருதः அகிலம் ஜோதிஷாம் ராசிம் துலயன்னிவ சூத்ரதார இவ வியோம வியாயாம பரிமாபகः ரைவிக்ரமோங்கிரிதண்டோ வா ருத்தண்டோ ககனாங்கனே அத்தவாம்பரகாசாரசார யூபஸ்வரூபதிருகு ஓயம் கதயதம் தேவோ கிருபயா பரயா மம. ஒரே
ஒரு காலில் நின்று கொண்டு திஷ்டன் ஏகேன பாதேன ஒரே கால்ல நின்று கோயம் பிரமதி சத்தமௌ யார் இப்படி பிரமணம் பண்ணிட்டு இருக்கா? ஒத்த கால்ல நின்று பண்றது யார்? அநேக ரசனா வியக்ரஹ அக்ரோ வியக்ரலோச்சனஹா ஒரு விரல்ல நுனியில பல கயறுகளை பிடிச்சுட்டு இருக்கா மாதிரி எல்லாத்தையும் சிம்மம் மாதிரி பார்த்துட்டு இருக்கக்கூடிய இவன் யார்? திலோகி மண்டப ஸ்தம்ப சந்நிபோ அபிராவிருதா மூன்று உலகங்களையும் திரிலோகியும் மூன்று லோகத்தினுடைய மண்டப ஸ்தம்பங்களால பிடிச்சுட்டு இருக்கிற மாதிரி நின்று இருக்கிறாரே. அதுலம் ஜோதிஷாம் ராசி ஒரு தனக்கு சமமில்லாத ஒரு ஒளி கதிர்கள் அவரை சுத்தி இருந்துட்டு இருக்கு. ராசிம் துளையா துளையன்னிவ அப்படின்னு சொல்லி அவனுடைய கணமானது அவனுடைய தன்மையானது இத்தனை ஜோதிஷ்களையும் அதுலம் அதை விட தாண்டியதாக பிரகாசிச்சுருக்கே. அப்பேற்பட்ட பிரகாசத்தோடு கூடிய இவன் யார்? சூத்திரதார இவ வியோம வியாயாம பரிமாபகா கையில இருக்கக்கூடிய சூத்திரங்கள் எல்லாத்தையும் கட்டி பிடிச்சுட்டு இருக்கா மாதிரி இருக்கு. திரைவிக்ரமோங்கிரி தண்டோவா திரிவிக்ரமன் ஆகிய மகாவிஷ்ணு அவர் புரோத்தண்டோ ககனாங்கனே ஆகாசத்துல கால தூக்கி வச்சுட்டு இருக்கா மாதிரி இவனுடைய அந்த ரூபம் தெரியறதே. அல்லையா அதவா அம்பரகா சார 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 யூபஸ்வரூபத்திற்கு இல்ல யூபத் ஸ்தம்பம் ஒரு பெரிய அம்பர காசார பெரிய ஒரு ஆகாச சமுத்திரத்தை போய் பிடிச்சுட்டு இருக்கா மாதிரி இருக்கே. யாரு கோயம் கதைய யாருன்னு கொஞ்சம் சொல்லுங்கோ அப்படின்னு கேட்கவும் நிஷம்ய இதி வச்சஹா தஸ்ய வயஸ்ய விமானகோ பிரணயாதாக துஸ்தஸ்மை துருவாம் துருவகதாம் கணவு இப்படியாக கேட்கப்பட்டதும் அந்த கணங்கள் துருவனுடைய சரித்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறா. கணாவூச்சதுகோ மனோஸ்வாயம்புவஸ்யாசீத் உத்தானச்சரணசுதா தஸ்ய க்ஷிதிபதே விப்ர தௌ சுதௌ சம்பபூவது. ஸ்வயம்புவ மனு என்கின்ற மனோ ஸ்வயம்புவஸ்ய ஸ்வயம்புவ மனுவனுடைய ஒரு புத்திரன். அவன் பெயர் உத்தான சரணஹா உத்தானபாதன்னு பெயர். உத்தான சரணஹா இங்க சொல்லப்பட்டிருக்கு. அந்த உத்தானபாதனுக்கு 2 சுதா இருந்தாலாம், 2 பசங்க. சம்பபூவதுஹு துவௌ சுதௌ யாராலன்னா சுருச்யாம் உத்தமோ ஜேஷ்டா சுனீத்யாம் துருவோ அபரஹா. சுருச்சி என்கின்றவளுக்கு உத்தமன் என்கின்ற பையன் முதல்ல பிறந்திருக்கான் அந்த ராஜாக்கு உத்தானபாதனுக்கு. 2வது சுனீதி அவளுக்கு துருவன் என்ற குழந்தை 2வது. அதாவது ராஜாக்கு இவன் 2வது, சுனீதிக்கு ஒரே புள்ள, சுருச்சிக்கு உத்தமன் ஒரு புள்ள. உத்தமன் மூத்தவன், அவன் தான் பட்டத்து இளவரசன். அவ அம்மா சுருச்சி பட்ட மகிஷி. இப்படியாக 2 பேர் இருக்கா. மத்தியே சபம் நரபதேர் உபவிஷ்டஸ்ய ச ஏகதா சுனீத்யா ராஜசேவாயை நியுக்தா அலங்கிருதோ அர்பகா துருவோ தாத்ரேயிகா புத்திரைஹி சமம் வினய தத்பரஹா. ஒரு சமயத்துல சுனீதியானவள் நீ போய் ராஜாக்கு கைங்கரியம் பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்புறா.
சுனீத்யா ராஜசேவையா நியுக்தா. அங்க போய் இவன் பார்த்தா சபா மத்தியில நரபதியான ராஜா உட்கார்ந்து இருக்கான். நரபதேர் உபவிஷ்டஸ்ய ஏகதா. அப்போ துருவன் போன உடனே தாத்ரேயிகா புத்திரைஹி சமம் வினய தத்பரஹா. தாத்ரேயி அவன் மூத்த தன்னுடைய பெரியம்மா இல்லையா. அப்போ உத்தமன் அங்க இருக்கிறத அவன் பார்க்கறான். சகத்வா உத்தானச்சரணம் ஷோணீஷம் பிரணநாமஹா. போய் உத்தானபாதனம் போய் நமஸ்காரம் பண்றான். நமஸ்காரம் பண்ணிட்டு திருஷ்டுவா உத்தமம் தத் உத்சங்கே நிவிஷ்டம் ஜனகஸ்யவி. தன்னுடைய அப்பாவனுடைய தொடையில அருகில் உட்கார்ந்துருக்கான். உத்தமன்றத பாக்குறான். உத்தமம் தது உத்சங்கா சங்கே நிவிஷ்டம். என்ன அவனுடைய தந்தையாரனுடைய தொடையில உட்கார்ந்துருக்கான் உத்தமன்றதை இவன் பாக்குறான். புரோச்ச சிம்ஹாசனஸ்தஸ்ய நிருபதேர் பால்யஜாபலாத் ஆரோடுகாமஹா து அபவத் சௌநீதேயஸ்ததா துருவஹா. அப்போ பெரிய உயர்ந்து இருக்கக்கூடிய புரோச்ச சிம்ஹாசனஸ்தஸ்ய, சிம்ஹாசனம் மேல இருக்கு. அதுல நிருபதேர் அவனுடைய பெரிய சிம்மாசனத்துல ராஜா உட்கார்ந்துருக்கான். பக்கத்துல சுருச்சி உட்கார்ந்துருக்கா. சுருச்சியும் இவருக்கும் நடுவுல தொடையில உத்தமன் உட்கார்ந்துருக்கான். அந்த உயரமான சிம்மாசனத்துல அவள்லாம் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்து இவன் குழந்தையாச்சே, தன்னுடைய தந்தை தானே, அதனால பால்ய சாப்பலாத்து சபலம் வந்துடுத்தான். அதனால ஆரோடு காமஹா, அவனும் மேல ஏறி உட்காரணும் என்கின்ற ஆசைக்கு அந்த குழந்தைக்கு வருது. அதனால என்ன பண்றான், ஆறு ருக்ஷும் அவேக்ஷாமும் சுருச்சிஹி துருவம் அப்ரவீத்து. மேல ஏறணும்னு பார்க்கக்கூடிய துருவனை பார்த்து சுருச்சி சொல்றா, தௌர்பகேயா, ஏ துர்பாகியவானே, கிம் ஆரோடும் இச்சேஹே அங்கம் மஹீபதேஹே. நீ எதுக்காக ராஜாவினுடைய தொடையில ஏறணும்னு ஆசைப்படுற? ஆரோடும் இச்சேத் அங்கம் மஹீபதே. அந்த மஹீபதினா ராஜா, ராஜாவினுடைய தொடையில ஏறி உட்காரணும்னு நீ ஏன் ஆசைப்படுற? பால பாலிஷ புத்தித்வாத் அபாக்யா ஜடரோத்பவ அஸ்மின் சிம்ஹாசனே ஸ்தாதும் நத்வயா சுக்ருதம் கிருதம். அம்மா சொல்றா, நீ பாக்கியம் பண்ணல, அபாக்ய ஜடரோத்பவ. நீ எந்த ஜட்டரத்திலேருந்து வயத்திலேருந்து வெளியில வந்திருக்கியோ அந்த வயறு அந்த பாக்கியத்தை பண்ணல. ஏன்னா நீ வெளியில வந்திருக்கிற தாயானவள் பட்ட மகிழ்ச்சியாக இல்லை இங்க. அதனால அந்த பாக்கியம் உனக்கு இல்லை. இந்த சிம்ஹாசனத்துல உட்காரக்கூடிய சுக்ருதத்தை நீ பண்ணிருக்கல. ஏன்னா பண்ணிருந்தேன்னா நீ என் வயத்துல பிறந்திருப்ப. ஏதி ஸ்யாத் சுக்ருதம் தத்கிம் துர்பகோதரகோ பவ அனேன ஏவ அனுமானேன புத்தியஸ்வ ஸ்வால்ப புண்ணியதாம். சொல்றா, இதுல இருந்தே நீ தெரிஞ்சுக்கோ நீ எவ்வளவு கம்மியா புண்ணியம் பண்ணிருக்கேன்னு. ஏன்னா நீ நல்ல புண்ணியம் பண்ணியிருந்தேன்னா இந்த மாதிரி ஒரு தாயார் மடியில பிறந்திருப்பியா, உற்பத்தியாகி பிறந்திருப்பியா நீ அப்படின்னு அவளுக்கும் அவளுடைய அந்த சக பத்னிக்கும் இருக்கக்கூடிய துவேஷத்தை அந்த குழந்தைகிட்ட வெளிப்படுத்துறாகும். என்ன இப்படி நீ அதுக்கான ஒரு இது உனக்கு இல்லையே. பூத்வா ராஜகுமாரோபி நாலம் குர்யா மமோதரம் துகுக்ஷிஜமும் பஷ்ய துவம் உத்தமம் அனுத்தமம். நீ ஒரு இளவரசனா பிறந்துட்ட, யாரும் இல்லைன்னு சொல்லல. ஆனா என்னுடைய வயத்தை நீ அலங்கரிக்கலையே. நீ என்ன பண்ண? இங்க பார், உத்தமனை பார், அவனும் என்னுடைய வயத்துல உத்தமம் அனுத்தமம் பஷ்ய அப்படின்னு சொல்றா. துகுக்ஷிஜம் அமும்,
இங்க உட்கார்ந்துருக்கானே சரியான குக்ஷி. குக்ஷினா வயறு, ஊம்பு. வயத்துக்குள்ள என்னுடைய உத்தமமான இந்த வயத்துக்குள்ள வந்திருக்கிற இந்த உத்தமனை பார். அவன் எங்க, நீ எங்க? அதிஜானு தரஜானேஹே மானேன பரிவிரும்ஹிதம் பிராம்சோஹோ சிம்ஹாசனஸ்யாஸ்ய ருஷிச்சேததிரோஹணே குக்ஷிம் ஹித்வா கிமவசஹ சுருச்சேஷ்ச சுரோசிஷம் மத்யே பூபசபம் பாலஸ்தயேதி பரிவர்த்திதா பதன் நிபீத பாஷ்பாம்புதைர்யாத் கிஞ்சின்ன சோக்தவான் அச்சிதானுச்சிதம் கிஞ்சின்னோச்சிவான் சோபி பார்த்திவா. அப்படியே வரிசையா பேசிட்டு போறா. சொல்றா, என்னுடைய புத்திரன் உத்தமனை பாரு. அதிஜா அனுதரஜானேஹே மானேன பரிவிரும்பிதம். அவனை எவ்வளவு ஆசையாக தூக்கி அவனுடைய தந்தையார் மடியில வச்சுக்கிறார். என்ன? பிராம்சோஹோ சிம்ஹாசனஸ்ய ருச்சிச்சேத் அதிரோகணே. உனக்கு இந்த சிம்ஹாசனத்துல ஏறணும்னு ருச்சி இருந்ததுன்னா குக்ஷிம் ஹித்வா கிமவசஹா சுருச்சேஷ்ச சுரோசிஷம். என்ன? சுருச்சியினுடைய குக்ஷியிலிருந்து நீ வேற குக்ஷியில போய் பிறந்தாதான் உனக்கு இதெல்லாம் ஏற்படும் அப்படின்லாம் எல்லாருக்கும் முன்னாடி அவமானப்படுத்துறா. மத்தியே பூப சபம் பாலஸ்தயே பரிபத்சிதா. அப்படி ஒரு அரண்மனையில இத்தனை பேருக்கும் நடுவுல அவனை ரொம்ப அவமானப்படுத்தி அனுப்பி வச்சிடுறாவா. அப்போ பதன் நிபீத பாஷ்பாம், கண்ணிலிருந்து குழந்தையாச்சே அவன் கண்ணிலிருந்து கண்ணீர் பெருகிறது. வெளியில போகும் பொழுது அத கீழே விழாம தடுத்து வச்சுக்கிறானாம். நிபீத பாஷ்பாம்புதைஹி யாத் கிஞ்சின் நச்ச உக்தவான். யாருக்கிட்டையும் எதுவுமே பேசல. நேர போறான் அந்த குழந்தை. உச்சிதா அனுச்சிதம் கிஞ்சித் நோச்சிவான் சோபி பார்த்திவஹா. பார்த்திவனா ராஜா. ராஜாவும் ஒரு வார்த்தை சொல்லலையா? இப்படி ஒரு தன்னுடைய பத்னியானவள் பட்ட மகிஷி என்ன இப்படி பேசியிருக்காளே. அனுச்சிதம் உச்சிதா அனுச்சிதம் கிஞ்சித் ந உச்சிவான். அவனும் ஒன்னும் பண்ணல, வாய மூடின்னு இருந்துட்டான். என்ன, தன்னுடைய பட்ட மகிழ்ச்சி இப்படி பொது வழியில இந்த மாதிரி பேசினதுக்கு அப்புறம் தான் ஏதாவது சொன்னாலும் சரியா வராது அப்படிங்கிறதுனால அவன் பேசாம இருந்துட்டானா. நியந்திரிதா மகிஷ்யாச்ச தஸ்யாக சௌபாகிய கௌரவாத் விசிருஜ்ய சபாலோகம் சோகம் சம்ருஜ்ய சேஷ்டிதை. நியந்திரிதம், அவனே தன்னை தடுத்துட்டான். ஏன்னா மகிஷ்யாச்ச தஸ்யாக சௌபாகிய கௌரவாத், தன்னுடைய பட்ட மகிழ்ச்சியினுடைய கௌரவம் சௌபாகியத்தை மனசுல வச்சுட்டு, ஏன்னா அவளை ஒரு பொது வெளியில அவ அப்படி பேசினாலும் தான் அப்படி பேசக்கூடாதுன்ட்டு பேசாம இருந்துட்டானா. சபாலோகம் சோகம் சம்ருஜ்ய, என்னதான் சோகம் இருந்தாலும் அப்படி இருந்துட்டான். பையன் என்ன பண்றான், அந்த சோகத்துல இருந்து போறதுக்கு விளையாட்டா போயிட்டு இருக்கானா. சைஷவைசா சிசுர்நத்வா நிபம் ஸ்வசதனம் யயௌ சுநீதி நீதி நிலையம் அவலோக்கிய அத பாலகம் முகலக்ஷ்மியைவ சாக்ஞாசீத் துருவம் சமவமானிதம். அப்போ அந்த சைஷவைஹி சஹா சிசு குழந்தை விளையாட்டா அவன் அந்த அரண்மனையை விட்டு தன்னுடைய ஸ்வசதனம் எஜம், தன்னுடைய இல்லத்தை போய் அடையறான். அங்க சுனீதியானவள் இருக்கா. அவளுக்கு அவனுடைய முகத்திலிருந்தே என்ன நடந்ததுங்கிறத கணிக்க முடிஞ்சுதான் ஓரளவுக்கு. அவலோக்கிய அத பாலகம் முகலட்சுமியா ஏவ, என்ன அந்த முகத்துல இருக்கிற லக்ஷ்மி
இல்லாம இருக்கா அப்போ. அபிசிஷ்ட ததம்பாலம் மூர்த்தியா உபாத்திராய அசகிருதம். ஏதோ ஆயிருக்குங்கிறத அவ புரிஞ்சுட்டா. கிஞ்சித் பரிம்லானம் இவ சசாந்த்வம் அரிஷஸ்வஜே அத திருஷ்டுவா சுனீதிம் ச ரகோந்த புரவாசினீம். அந்த புரவாசினி அவ என்ன பண்றா, அந்த பையனை பார்த்து ரொம்ப கஷ்டத்துல இருக்கான். அதனால அந்த சுனீதியானவள் சமாதானப்படுத்த முயல்றா. தீர்க்கம் நிஸ்வஸ்ய பகுஷா மாதுஹு அக்ரே ருரோதஹா சாந்த்வயித்வா சுனயனா வதனம் பரிமார்ஜ்ய துகூலாஞ்சல சம்பர்க்கைஹி மிருதுலைஹி மிருது பாணினா பப்ரச்ச தனயம் மாதா வத ரோதனகாரணம் வித்யமானே நரபதௌ சிசோ கேன அபமானிதா. பிடிச்சுட்டா. ஏதோ ஆயிருக்கு, இவனை யாரோ அவமானப்படுத்தியிருக்கா அப்படிங்கிறத புரிஞ்சுட்டா. ஏன்னா அவ எப்பவுமே அவன் அந்தப்புறத்திலே இருந்துட்டு இருக்கிறவள். என்ன அப்படி அவளை பார்த்து இவன் அழ ஆரம்பிச்சிட்டான். அவளும் கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. இருந்தாலும் அந்த கண்ணீரை தொடச்சுண்டு அவனுடைய கண்ணீரையும் தொடச்சுட்டு சமாதானப்படுத்துறா. தன்னுடைய பட்டு வஸ்திரத்தினால அவன் கண்ணீரை துடைக்கிறான். ருபாணினா துலைஹி மிருதுபாணினா அப்ரச்ச தனயம் மாதா வத ரோதன காரணம். எதுக்கு அழறேங்கிறத சொல்லு அப்படின்னு அவனை பார்த்து கேட்க, உன்னை யாரு ராஜாக்கு நேர அவமானப்படுத்தினது யாரு? வித்தியமானே நரப்பதோ சிசோ கேன அபமானிதா. ராஜா இருக்கும் பொழுதே உன்னை அவமானப்படுத்தினது யாரு? இந்த மாதிரி நடக்காதே ராஜா இருக்கும் பொழுதுன்னு சொல்லி அவன் கேட்கறா. அப்புறம் அப்படியும் பேசாம இருக்கானா அவன். அப்புறம் என்ன பண்றா, தீர்க்கம் நிஸ்வஸ்ய பகுஷா மாதுர் அக்ரே ருரோதா. அப்போ அத சமுபஸ்பிருஷ்ய தாம்பூலம் பரிகிருஹ்ய மாத்ரா பிருஷ்டா சோபரோதம் துருவஸ்தாம் பரியபாஷத. அம்மா நிதானமா உட்கார்ந்துட்டு தாம்பூலத்தை போட்டுண்டு கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திட்டு துருவனை பார்த்து கேட்கிறா. அப்புறம் இந்த மாதிரி ஒரு சௌலபியமான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திட்டு கேட்கிறா. ஏன்னா வந்த உடனே கேட்டா அவன் சொல்லல. அதனால தாம்பூலத்தை எடுத்துட்டு தாம்பூலம் பரிகிருஹ்ய மாத்ரா பிருஷ்டா சோபரோதம் துருவசா தாம் பரியபாஷத. அப்பதான் துருவன் சொல்றானா, அம்மாவை பார்த்து அவன் பேச ஆரம்பிக்கிறான். சொல்றான், சம்பிருச்சே ஜனனித்வா அஹம் சம்யக் சமமாக்ரதः பாரியாத்வேபி ச சாமான்யே கதம் சாசு சுருஜிः பிரியா கதம் ந பவதி மாதः பிரியா க்ஷிதிபதேரசி கதம் உத்தம தாம் பிராப்தः உத்தமः சுருஜே ஸ்ருதः குமாரத்வேபி சாமான்யே கதம் து அஹம் அனுத்தமः கதம் துவம் அந்தபாக்யாசி சுகுக்ஷிः சுருஜிः கதம் கதம் நிருபாசனம் யோக்யமுத்தமஸ்ய கதம் நமே கதம் மே சுகிருதம் துச்சம் உத்தமஸ்ய உத்தமம் கதம் இதி ஸ்ருத்வா வசஸ்தஸ்ய சுநீதிः நீதிமச்சிஷோஹோ. கேள்வி என்ன கேட்கிறான்னா, தாயே உன்ட்ட நான் கேட்கிறேன், எனக்கு சரியா சொல்லணும். சம்பிருச்சே ஜனனி து அகம் சம்யக் சம்சம அக்ரதா. நீ சரியான பதில சொல்லணும். என்னன்னா, உனக்கும் என்னுடைய பெரிய தாயாருக்கும் பத்னிங்கிற ஒரு தன்மை சமம். அப்படி இருந்தும் சுருச்சி ஏன் அரசனுக்கு விருப்பமுடையவளா ஆகிறா? சமம் என்ன சம்பிருச்சே ஜனயன் சமம் அக்ரதா பாரியாத்வே அபி சாமான்யே. ரெண்டு பேரும் பாரியா சமமா தான் இருக்கு. பத்னின்னு சொல்லல, பாரியா முதல்ல பண்ணிக்கிறது தானே பத்னி. பத்யுர்னோ யஜ்ஞ சஞ்யோகேன்னு இது பாரியான்னு சொல்றது. பாரியான்ற பட்சத்துல ரெண்டு பேரும் ஒண்ணுதானே. அப்படி இருந்து ஏன் சுருச்சி மட்டும் பிரியமாறாள்
அப்படின்னு கேக்குறான். என்ன அப்புறம் ஸ்ருதிபதே ராஜாவினுடைய கண்ணுல அவள் எப்படி உயர்ந்தவளாராள், அதே மாதிரி எப்படி உத்தமனானவன், கதம் உத்தமதாம் பிராப்தா உத்தமஹா, என்னுடைய சகோதரான உத்தமன் அவன் எப்படி உத்தமத்தன்மை அடைகிறான், சூச்சியின் மகனானவன் எப்படி உத்தமத்தன்மையை அடைஞ்சான். ரெண்டு பேருமே அரசகுமாரர்கள் தானே, இளவரசர்கள். அது குமாரத்துவே அப்படி சாமானிய, ரெண்டு பேரும் குமாரர்களா இருந்தும் எப்படி எப்படி ஆறுது. அப்புறம் உனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு தன்மை, கதம் துவம் மந்தபாக்கியா, நீ எப்படி மந்தபாக்கியமா உடையவள் ஆனா நீ மந்தபாக்கியா கதம் துவம் அசி, சுகுக்ஷி சுருச்சி கதம், சுருச்சி எப்படி உத்தமமான கர்ப்பத்தை உடையவள் ஆனால். ஏன்னா அவன் தெரியுமா சொன்னத பொய்ன்னு எடுத்துக்கல, ஏதோ ஒரு கோபத்துல சொன்னா ஏதோ சொன்னான். அவ சொல்லியிருக்காளே இந்த மாதிரி சொன்னாளே என்கிட்ட, இவன் குழந்தை தானே, 8 வயசு குழந்தை. அப்போ எப்படி அவளை பொய் சொல்றா, அவ பெரியமா பொறாமையில சொல்றா, இப்படிலாம் அவன் யோசிக்கல. என்ன யோசிச்சான், சரி இப்படி அவ சொல்றா மாதிரி நான் அபாக்கியவான்றத சொல்லியிருக்கா, தான் தான் பாக்கியவான், தன்னுடைய பிள்ளை தான் பாக்கியவதி, தன்னுடைய பிள்ளை தான் பாக்கியவான், என்னுடைய அம்மா என்ன மந்தபாக்கியா, நானும் மந்தபாக்கியம் உடையவன்னு அவ சொல்லியிருக்காளே, அதுல உண்மை இருக்கும். அது ஏன் அப்படி இருக்குன்னு நிஜமாவே தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவன் கேட்கறான், நீ எப்படி மந்தபாக்கியவதியான அப்படின்னு கேட்கறான். கதம் நிருபாசனம் யோக்கியம் உத்தமஸ்ய கதம் நமே, ராஜாவினுடைய அரியாசனத்துல அமரக்கூடிய ஒரு யோக்கியத்தை உத்தமனுக்கு தானே இருக்கு. உண்மை அதுதானே, மூத்த மகன்தான் பட்டத்துக்கு வர முடியுங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இன்னைக்கும் சாஸ்திர விஷயங்கள்ல சில விஷயம் சாஸ்திரம் மூத்த பையனுக்கு தான் சில உரிமைகள் கொடுக்கறது. ஸ்ரீமந்த புத்திரன் அப்படிங்கிறவன் தான் கர்மயோக்கிய ஆகிறான். ஜேஷ்ட பிராத்தா பிதிரு சமஹான்ட்டு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மூத்தவன் தான் பிரதானம்லாம் சாஸ்திரமே சொல்லுதுங்கிற பொழுது இளையவர்களுக்கு இந்த மாதிரி கேள்வி வர்றது சுவாவம். அதனால அவன் கேட்கான், கதம் நிருபாசனம் யோக்கியம் உத்தமஸ்ய கதம் நமே, எப்படி உத்தமன் தான் இளவரசன் பட்டத்து இளவரசன் ஆக முடியும், ஏன் என்னால முடியாது அப்படின்னு அவன் கேள்வி இருக்கு. கதமே சுகிருதம் துச்சம் உத்தமஸ்ய உத்தமம் கதம், என்னுடைய சுகிருதமானது புண்ணியமானது துச்சமாகவும் அவனுடைய புண்ணியங்கள் உத்தமமாயிடுதுன்னு எப்படி சொல்றது, எதனால் அப்படி இருக்கு அப்படின்லாம் விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக சுனீதி கிட்ட நீதிமத் சிசுஹோ, நீதிமானாக இருக்கக்கூடிய இந்த சிசுவானது இப்படி எல்லாம் கேட்கறது இல்ல. நீதிமத் வச்சனம், நல்ல வாக்கியங்களை இந்த குழந்தை சொன்னத அவ கேட்கறா. கிஞ்சித் துஷ்வஸ்ய உச்வஸ்ய சனகைஹி சிசுகோபோபசாந்தையே, அப்போ கொஞ்சம் பெருமூச்சு விட்டுண்டாளாம் அவள். குழந்தைய சாந்தி பண்றதுக்காக சுபாவ மதுராம் வாணியும் வக்தும் சமுபசக்கிரமே சா பத்னம் பிரதி சா பத்னம் பிரதிகம் தெக்துவா ராஜநீதி விதாம்பரா அப்படின்னு. ராஜநீதிய அரசியல் நன்றாக தெரிந்தவளாகிய சுனீதி தன்னுடைய சாபத்னம் பிரதிகம், சக்களத்தி சண்டைன்னு சொல்றோம், அந்த மாதிரி தன்னுடைய இருக்கக்கூடிய சபத்னி இன்னொரு பத்தினியானவள்கிட்ட தனக்கு இருக்கக்கூடிய சண்டையெல்லாம் மறைச்சு வச்சுட்டு குழந்தைகிட்ட அவனுடைய கோபம் போகிறதான முக்கியம். அதனால அவ சொன்னதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத அப்படின்லாம் சொல்லாம குழந்தைக்கு புரியற மாதிரி நல்ல விதமா அவ சொல்றா. சுனீதி ருவாச்ச ஐதா தமஹா புத்தே விஷுத்தேனாந்தராத்மனா நிவேதயாமி தே சர்வம் மாபமானே மதி கிருதாக தயா யதுக்தம் தத் சர்வம் தத்யமேவ ஜனான்யதா சாபத்யுர் மகிஷி ராஜ்ஞி நாம அதிவல்லபா தயா ஜன்மாந்தரே தாத யத் புண்ணியம் சமுபார்ஜிதம் தத் புண்ணியோபஜயாத் ராஜா சுருச்யாம் சுருச்சிர்மிருஷம் மாதృశ్யோ மந்தபாக்யாயாஹ
प्रमदासु प्रतिष्ठिताः केवलं राजपत्नीत्व वादस्तासु न ददृचिः महासुकृतसंभार उत्तमश्चोत्तमोदरे उवास तत्या पुण्याया नृपसिंहासनोचितः आतपत्रं च चन्द्राभं शुभे चापि च चामरे भद्रासनं ततोच्चं च सिन्दुराश्च मदोद्धुराः तुरङ्गमाश्च तुरगास्त्व नादिव्यादिजिति जीवितम् निस्सपत्नं शुभं राज्यं हरिहरार्चनं विपुलं चकलाज्ञानम् अतीतम् अपराजितं तथा जयोर्षड्वर्गे स्वभावात् सात्विकी मतिः दृष्टिः कारुण्यसम्पूर्णा वाणी मधुरभाषिणी अनालस्यं च कार्येषु तथा गुरुजने नतिः सर्वत्र सुचिता तात सा परोपकृतिः सदा और्जस्वला मनोवृत्तिः सदैव अदीनवादिता सदोजिरे च पाण्डित्यं प्रागल्भ्यं चरणाङ्गणे आर्जवं बन्धुवर्गेषु काठिन्यं प्रयविक्रिये मार्दवं स्त्रीप्रयोगेषु वत्सलत्वं प्रजासु च ब्राह्मणेभ्यो भयं नित्यं वृद्धवृत्त्युपजीवनं वासो भागीरथी तीरे तीर्थे वा मरणं रणे अपराङ्मुखतार्किभ्यः प्रत्यर्थिभ्यो विशेषतः मोहः परिजनैः सार्धं दानवन्द्यतिनागमः विद्याव्यसनिता नित्यं पित्रोरुपस्थितिः यशसः सञ्चयो नित्यं धर्मस्य सञ्चयः स्वर्गापवर्गयोः सिद्धिः सदा शीलस्य मण्डनं सद्भिश्च सङ्गतिर्नित्यं मैत्रश्च पितृमित्रकैः इतिहासपुराणानाम् उत्कण्ठाश्रवणे सदा विपद्यपि परं धैर्यं स्थैर्यं सम्पत्समागमे गाம்பீரியம் வாக்விலாசேஷு ஔதார்யம் பாத்திரபாணிஷு இப்படி எல்லாம் வரிசையா சொல்றா. எதெல்லாம் புண்ணியத்தினாலதான் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு போறா. தேஹே பரைகா கிருஷதா தபோபிர் நியமைர்யமை ஏதைர் மனோரத பலை பலந்தேவ தபோத்ருமாக தஸ்மாத் அல்ப தபஸ்வாத்வை த்வம் சாஹம் ச மகாமதே பிராப்யாபி ராஜசான் நித்யம் ராஜ்யலக்ஷ்மியான பாஜனம். என்ன சொல்றா? நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஐதாத மகாபுத்தே விஷுத்தேன அந்தராத்மனா நிவேதயாம். என்னோட அந்தராத்ம விசுத்தமான அந்தராத்மனால நான் சொல்றேன், நீ கேட்டுக்கோ. இது எல்லாத்தையும் மனசுல ரொம்ப இதுவா எடுத்துக்காது. நிவேதயாமி தே சர்வம் அப்பமானே மதிகிருத்தாக. அவ என்ன சொன்னாலோ உன்னுடைய பெரியம்மா அதெல்லாம் சத்தியம்தான். தயா எதுக்தம் தத் சர்வம் தத்தியமேவ. அது உண்மைதான். அவ ஒன்னும் பொய் சொல்லிடல. என்ன அவோ பட்டத்து மகிஷி சாபதி பத்யுஹு மகிஷி ராஜ்யா, ராஜாவனுடைய பட்ட மகிஷி. அப்படிங்கிறதுனால அவளுக்குன்னு ஒரு ஸ்தானம் இருக்கு. அவ மட்டும் அதை ஏன் அடைஞ்சா, நான் ஏன் அடையலைன்னா ஜென்மாந்தரத்துல அவ புண்ணியம் பண்ணதுனால அடைஞ்சிருக்கா. தயா ஜென்மாந்தரே தாத்த எத் புண்ணியம் சமுபார்ஜிதம் தத் புண்ணியோபஜயாத் ராஜா சுருச்சியாம் சுருச்சிர் விஷம். அவ பண்ண அந்த புண்ணியத்தினால ராஜாவினுடைய அன்பை அவ சம்பாதிச்சிருக்கா. அப்படிதான் குழந்தைகள்கிட்ட பேசணும். போய் அவ கடக்கா, நீ கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு விடாது. தன்னுடைய பத்தியான ராஜாவையும் ராஜாவினுடைய மூத்த பத்தினியானவள் சுருச்சியையும் விட்டு கொடுக்காம தன்னுடைய குழந்தைகிட்ட அவ சொல்றா. அவ சொன்னதெல்லாம் கரெக்டு தான். அத தன்னுடைய புண்ணியத்தினால அவ சம்பாதிச்சிருக்கா. சில பேர் என்ன மாதிரி சில பேர் அந்த அளவுக்கு சம்பாதிக்காதனாலதான் அவள்கிட்டலாம் மத்த பாரியாக்கள்கிட்ட ராஜாக்கு பத்தினி அளவுக்கு ஒரு அன்பு இல்ல. மாதிருஷ்யோ மந்தபாக்யாயாக பிரமாதாசு பிரதிஷ்டிதாக கேவலம் ராஜபத்னித்வவாதஸ்தாசு
அதாவது பாரியாவா தான் இருக்கோம், நம்ம பத்னியாக இல்லை அப்படிங்கிறதுனால அந்த அளவுக்கு தான் நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கோம். உத்தமனும் மகா சுகிருத சம்பாரம் உத்தமஸ்ச உத்தமோதரே, அப்படி உத்தமமான பத்னியினுடைய உதரத்துல போறதுக்கு அவன் புண்ணியம் பண்ணியிருக்கான். அதனால உன்னுடைய அண்ணாவும் புண்ணியம் பண்ணவன். அதனால அவன் அந்த இளவரசன் ஆகிறதுக்கான தகுதி அவன் பெற்றிருக்கான். எல்லாமே புண்ணியத்தினாலதான். நிருபசிம்ஹாசனோசிதா என்ன, அதனால பல விஷயங்கள் புண்ணியத்தினாலதான் கிடைக்கிறது. ஆதபத்திரம் சந்திராபம் சுபேஜாபி சாமரே பத்ராசனம் ததா உச்சம். பெரிய கொடை, சந்திரனுக்கு நிகரான கொடை, பெரிய சிம்ஹாசனம், பத்ராசனம், உச்சம் சிந்துராஷ்ச மதோத்துரா, என்ன பெரிய யானைகள், துரங்கமாச்ச துரகாக அனாதி வியாதி ஜீவிதம், பெரிய பெரிய குதிரைகள், துக்கம் இல்லாத வியாதி இல்லாத வாழ்க்கை, எதிரிகள் இல்லாத ராஜ்யம், ஹரிஹரர்கள் மேல பக்தி, இதெல்லாம் புண்ணியத்தினாலதான் கிடைக்கிறதுன்னு சொல்றான். நிஸ்ஸபத்னம் சுபம் ராஜ்யம் ஹரிஹரார்ச்சனம், ஹரிஹரர்களை அர்ச்சனை பண்ணக்கூடிய தன்மை, விபுலம் சகலாஜானம், பலவிதமான ஞானம் கிடைக்கணும்னா கூட அதுவும் புண்ணியத்தினாலதான் கிடைக்கும். சபலா ஞானம் சொல்ற, விபுலம் ச கலாஜானம் அதீதம் அபராஜிதம், படிச்சது உனக்கு உபயோகமாகணும், படிச்சதை எப்பவுமே ஜெயிக்கணும்னா அதுவும் புண்ணியத்தினாலதான். ததா ஜெயோரி ஷட்வர்கே, எதிரிகள் 6 விதமான எதிரிகள் மேல ஜெயம். என்ன எதிரிகள்? காமக்ரோத லோபமோக மத மாத்சரியங்கள், அதே மாதிரி சாத்வீக தன்மை, இதெல்லாம் புண்ணியத்தினாலதான் வருது. திருஷ்டிகி காருண்ய திருஷ்டி, சம்பூர்ணா வாணி, மதுர பாஷணம், ஆலசியமில்லாத தன்மை, சோம்பேறித்தன், அனாலசியம் ச காரியேஷு, குருஜனே நதிஹி, குருக்கள்கிட்ட அடிபணிகின்ற தன்மை, பெரியவர்கள்ட்ட தன்மையா இருக்கிற விஷயம், இதெல்லாம் உனக்கு ஏற்பட்டிருக்குன்னா நீ புண்ணியம் பண்ணிருக்கேன்னு அர்த்தம். சர்வத்திரம் சுச்சித தாத்த சா பரோபகிருதி, அடுத்தவாளுக்கு எல்லா இடத்துலயும் சுத்தமா இருக்கக்கூடிய தன்மை, பரோபகாரம் பண்ணக்கூடிய தன்மை, என்ன ஔர்ஜஸ்வலாம் மனோவிருத்தி, ஊர்ஜா இருக்கக்கூடிய மனோவிருத்தி, அடுத்தவாளுக்கு உதவி பண்ணக்கூடிய தன்மை, தைரியமாக பேசக்கூடிய தன்மை, இதெல்லாம் சதோஜிரேஜ பாண்டித்யம் பிராகல்பியம் சரணாங்கனே, ஆர்ஜவம் பந்துவர்கேஷு காட்டின்யம் கிரய விக்ரிய. அப்புறம் யுத்தத்துல ஒரு தைரியம், தன்னுடைய மக்கள் கிட்ட நேர்மையாக இருக்கிறது, வாங்கிறது விற்கிறதுல ஒரு ஸ்திரத்தன்மை, காட்டின்யம் கிரய விக்ரிய, என்னவோ அதை சொல்ல தைரியம் வரணும். மார்தவம் ஸ்திரீ பிரயோகேஷு வத்சலத்துவம் பிரஜாசு, அப்புறம் பெண்களோட நடத்த பண்றதுல ஒரு சுலப தன்மை, மார்த்தவம் மிருதுவான தன்மை, பெண்கள்கிட்ட மிருதுவா நடந்துக்கணும், குழந்தைகள்கிட்ட வாத்சல்யமாக நடந்துக்கிறது, இதெல்லாம் பகவத் அனுகிரகம் புண்ணியத்தினாலதான் கிடைக்கிறதா. அதே மாதிரி பிராமணேபியோ பயம், பிராமணர்கள்ட்ட ஒரு பயம்னா என்ன சொல்றது, ஒரு பக்தி. அப்புறம்
நித்தியம் விருத்த விருத்தி உபஜீவனம். பெரியவாள்லாம் எப்படி வாழறாளோ அந்த மாதிரி வாழறது. வாசோ பாகீரதி தீர, கங்கா தீரத்துல வாசம் பண்ண. தீர்த்தேவா மரணம் ரணே. அப்படி கங்கா தீரத்துல இருக்க முடியலன்னா வேற ஏதாவது தீர்த்தங்கள்ல போய் வாழறது, இல்ல ரணத்துல உயிரை விடுறது, இல்ல தீர்த்தத்துல உயிரை விடுறது. இப்படியெல்லாம் எதிரிகள்டேந்து பராங்முகம் பண்ணி ஓடாம இருக்கக்கூடிய தன்மை. வேற போகா பரிஜனை, கூட இருக்கவாளோட சொந்த பந்தங்களோட சேர்ந்து சந்தோஷத்தை அனுபவிக்கிறது. எல்லாம் பாக்கியம் இருந்தாதான் கிடைக்கும். சார்த்தம் தானவந்தியாதி நிகமா தினா ஆகமா ஆகமஹா. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தானம் கொடுக்கக்கூடிய தன்மை. தானா வந்தியாதினாகமஹா, நித்தியம் தானம் கொடுக்கிறது. வித்யா வியசனிதா நித்தியம் பித்ரோஹோ உபஸ்திதி. அப்புறம் வித்யா வியசனிதா வித்யா வியசனிதா நித்தியம். எப்பவுமே ஞானத்தை தேடி வித்தியை தேடிண்டு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மை. வாழ்க்கை முழுக்க ஞானமும் வித்தியையும் தேடிண்டே இருக்கணும். அது ஈஸ்வரானுகிரகம் இருந்தாதான் அது நடக்கும். அப்புறம் பித்ருக்களுக்கு தந்தை பெற்ற தந்தை தாய்க்கு எப்பவும் கைங்கரியம் பண்றது. பித்ரோஹோ உபஸ்திதி யசஸ சஞ்சயோ நித்தியம் நித்தியம் தர்மஸ்ய சஞ்சயா. அதுக்கப்புறம் தர்மம் யசஸ், இது ரெண்டும் தினம் தினம் சேர்த்துக்கக்கூடிய ஒரு தன்மை. ஸ்வர்க அபவர்கயோகோ சித்தி, ஸ்வர்க சித்தி அபவர்க்க சித்தி, நல்ல நடத்தை, இதெல்லாமும் ஜென்மாந்திர சுகிருதம் இருந்தாதான் நடக்கும். சத்பிஷ்ட சங்கதி, சத் சங்கம் கிடைக்கிறது. நித்தியம் மைத்ரே பித்ருமித்ரகை, அவளுடைய சங்கம். அப்பா அம்மாவனுடைய மித்திரர்களோட நமக்கு மித்திரத்துவம் ஏற்படுறது. இதிகாச புராணானாம் உத்கண்டா ஸ்ரவணே சதா. இதிகாச புராணங்களை கேட்கக்கூடிய பாக்கியம். விபத்யபி பரம் தைரியம், விபத்து ஏற்படும் பொழுது கூட தைரியமா அதை எதிர்கொள்றது. விபத்துன்னு தமிழ்ல சொல்றோமே, அதான் விபத் விபதி அபி. விபத்து ஏற்படும் பொழுது கூட அத தைரியமாகவும் ஸ்தைரியமாகவும் எதிர்கொள்றது. சம்பத் சமாகமே ஸ்தைரியா. சம்பத்தி கிடைக்கும் பொழுதும் ஸ்திரமா இருக்கிறது. அப்ப எல்லாம் சில பேருக்கு சொத்து வந்துருக்குன்னா அந்த சமயத்துல நன்னடத்தையெல்லாம் எங்கேயோ ஓடி போடும். காம்பீரியம் வாக்விலாசேஷு ஔதாரியம் பாத்திரபாணிஷு. காம்பீரியம் வாக்கு பேசுறதுல கம்பீரமா பேசுறது. அப்புறம் ஔதாரியம் பாத்திரபாணிஷு, பாத்திரத்தை ஏந்தி வரவர்கள்ட்ட உதாரத்துவம் காண்பிக்கிறது. தேஹே பரைகாகிருஷதா தபோபிஹி நியமைஹி யமைஹி. அப்புறம் நியமங்கள்ல தேகத்தை ஈடுபடுத்திக்கிறது. அதே மாதிரி தர்மங்களை செய்யறது. இதனால ஏதைஹி மனோரத பலைஹி பலந்தி ஏவ தபோத்ருமாக. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதனால ஏற்படுறதுன்னா கிடைக்கிறதுன்னா தபஸ்பலனாக மட்டும்தான் இதெல்லாம் கிடைக்கிறது. இத்தனை விஷயம் நான் சொன்னனே, இதெல்லாம் தபஸ்னாலதான் குழந்தை கிடைக்கிறதுன்னு அம்மாவானவள் குழந்தைகிட்ட சொல்றா. தஸ்மாது அல்ப தபஸ்துவாத்வை துவம் அகம் ச மகாமதி. அதனால நம்மளுடைய தபசு கம்மின்னு தான் இதை பார்க்கணுமே ஒழிய
நம்ம இதை அடுத்தவாளை குறை சொல்லப்படாது அப்படின்னு நல்ல விதமாக அந்த குழந்தைக்கு உபதேசம் பண்றா. பிராப்யாபி ராஜசான் நித்தியம் ராஜ்யலட்சுமியான பாஜனம். அதனால உனக்கு ராஜ்யாவுக்கு ரொம்ப பக்கத்துலதான் இருக்க, நீ ராஜ்ய சாநித்தியம் உனக்கு கிடைச்சிருக்கு. அதுவே எத்தனையோ பேர் கிடைக்கல. ஆனா ராஜ்யலட்சுமிங்கிற ராஜாவாகின்ற அந்த பாக்கியமானது உனக்கு ஏற்படல. அதனால நீ அத சரியா புரிஞ்சுக்கணும்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்துறா அவ அம்மா. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்றான் அப்படிங்கிறத மேல பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.